தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஒருவரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஒருவேளை கடந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகளோடு கூட நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லார்ட், ஐ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மைட்டி லார்ட், ஐ தேங்க்யூ. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட், ஐ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. லார்ட், ஐ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மைமீன் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட், ஐ தேங்க்யூ, லார்ட், ஐ தேங்க்யூ. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையில் சிறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று நேரம் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட், ஐ தேங்க்யூ. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய், இந்த நமக்கு முன்பாக கடந்து வந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட், ஐ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபேசியர் 5:2 விதமாய் சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரோமர் 12:1 சொல்கிறது, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக உண்டு. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல எத்தனையோ காரியங்கள்ல தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் மாறாக காரியங்கள் வாழ்க்கையில இருந்திருக்க கூடும். ஆனா எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேளையிலும் கூட இந்த பல்லவியை பாடுறதுக்கு முன்பாக சற்று நேரம் ஒரு விசை நம்ம யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. ஒரு இஸ்ரவேல் ஜனத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு ஆகான் தடைக்கல்லாக இருந்தது போல இந்த நாளிலும் நாங்களும் தடைக்கல்லா இல்லாதபடி ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுக்கிறேன்
சமூகத்திலே தேவன் அங்கீகரித்தபடியா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா எங்களை மாற்றினீங்க ஆண்டவரே. எங்களை கழுவினீங்க, சுத்திகரித்தீங்க, எங்களை பசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்காக சகோதரி ரொனால்டோ அவங்க ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். சோஸ்திரம் தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வேலைக்காக உங்களுக்கு கொடான கொடி சோஸ்திரம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நன்றி. இந்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு கொடான கொடி சோஸ்திரம் தகப்பனே. அப்பா, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்கள் கூட்டி வந்து சேருங்க ஏசப்பா. இந்த நாளுக்குள்ள ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு பிரியமானதாக இருக்க கிருபை செய்யுங்க தத்தா ஏசப்பா. இதில் நடக்கிற அப்பா மெசேஜஸ் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மன பாரங்களோட கஷ்டங்களோடு யாராவது வந்திருந்தாங்கன்னா தகப்பனே, அவங்கள நீங்கள் முழுவதுமாக நீங்கள் தகப்பனே உங்களுடைய அன்பினால் நிறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் சங்கீதம் 13:6 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். செய்தாரா? ஹல்லேலூயா. சங்கீதம் 103:6 சொல்கிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி. இந்த வேளையிலும் கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம் என்று சொல்லி. ஒடுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டா, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டா, பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டா, எனக்கு தோல்வி இல்லை என்கிற ஒரு விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் ஞானம், கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும், கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும், கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும், கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ
தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டே, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தே, பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டே, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தே. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயம் எனக்கு தந்தே. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயம் எனக்கு தந்தே. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவார் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர் என்று சொல்லி, அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா? இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கா? கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனியும் நடத்த நீர் போதுமானவரே இருக்கிறீர். அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 விதமாக சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 1:4 சொல்கிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு பாடல், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் என்று சொல்லி. இந்த பாடலின் வரிகள் நான் அதை பல தடவை இந்த பாடலுடைய வரிகளையே நான் வாசித்து கொண்டிருந்தேன். அத்தனை ஒரு கருத்து ஆழமுள்ள ஒரு பாடல் வரிகள். நாளிலும் கூட ஒருவேளை வருத்தப்பட்டு பாரப்பட்டு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, சிலுவையின் நிழல் தான் நமக்கு தஞ்சம். ஆமென். மனுஷர்கள் சொல்லுவாங்க, நான் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன். ஆனால் அநேக வேளையில் மனிதர்கள் மறந்து போவாங்க. ஆனால் சிலுவை மாத்திரம், அவருடைய நிழலில் வர்ற பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய நிழலில் மாத்திரம் நமக்கு அவர் இளைப்பாறுதலை தேவன் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில இந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாட போகிறோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் என்று சொல்லி. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. பாவ பார சுமையதா சோர்ந்து கலந்ததன் ஜீவியமே. பாவ பார சுமையதா சோர்ந்து கலந்ததன் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம்
மனதினால் இளைப்படையாது மேலோகில், இளைப்படையாது மேலோகில். இயேசுவின் பரந்தே வேகம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார். அவரியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார். அலை மிக மோதிடும் வந்தார், அலை மிக மோதிடும் வந்தார். ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்பேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்பேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமென கனந்த சந்தோஷம், தருமென கனந்த சந்தோஷம். தீர்க்குமென் இதயத்தின் தோஷம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு பாடல். வரிகளை அந்த அந்த பக்தர் அதை உணர்ந்து எழுதியிருக்கிறத பார்க்க நான் பலமுறை வாசித்தேன். இந்த பாடல் வரிகளை பலமுறை வாசித்தேன். எத்தனை ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த காலை வேளையில. நம்பிக்கையற்ற ஜனங்களுக்கு சிலுவை தான் தஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வேளையில நம்பிக்கையற்று போகிறோம். தேவ சமூகத்துல வரும்போது நெருக்கப்பட்டு அல்லது ஒடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல வருகிற போது அவர் நமக்கு விடுதலை தருகிறார், அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார், அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார். நமக்கு ஒரே ஒரு தஞ்சம் அவருடைய சிலுவை நிழல் மாத்திரமே. ஆமென். அதை தைரியமா என்னால சொல்ல முடியும். எத்தனையோ முறை எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளால எத்தனையோ பாடுகளுக்குள்ளால கடந்து செல்கிற வேளையில அவர் பாதத்துல போய் முழங்கால் படிட்டு அவர் சமூகத்தை அவர் முகத்தை நான் நோக்கி பார்க்கிற வேளையில அநேக வேளையில அந்த காரியங்கள் இருந்து அது பனி போல மாறி போகிறத என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் அவ்வளவு தைரியமா இந்த இடத்துல இருந்து என்னால அறிக்கை பண்ண முடிகிறது. கரங்களை உயர்த்தி அப்பேற்பட்ட தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த பேர்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் உம்முடைய சிலுவையின் நிழல் எங்களுக்கு போதுமானதா இருக்கு. ஆண்டவரே சிலுவையின் நிழலை நாங்கள் சார்ந்து நிற்கிறோம்ப்பா, உம்முடைய பிரசன்னத்தை சார்ந்து நிற்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் இந்த ஆராதனைக்கு வருகிற வேளையில தேவ சமூகத்துல ஜெபித்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்று நடத்துற என்னுடைய வழக்கத்தின்படி கடந்த நாளில் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் காண்பித்த ஒரு வசனம் ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பா, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அநேக வேளையில நமக்கு காத்திருக்கிற அந்த பொறுமை அநேக வேளையில நமக்கு இல்லாம போய் விடுகிறது. எல்லாம் இன்ஸ்டன்ட். நம்ம இட்லி தோசை மாதிரியே நம்ம நினச்சிக்கிறோம். இட்லி உடனே பாக்கெட்டை திறந்து உள்ள ஊத்துனதும்
தோசை வர்றது இட்லி வர்ற மாதிரி அநேக வேளை நினைச்சிடும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லுது வேதவசனம்? பாக்கியவான்கள், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறுளு உத்தரவு அருளி செய்வா. அது மாத்திரமல்ல, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லுகிற வார்த்தை உங்கள் காது கேட்கும். எப்போ? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில. இந்த வேளையில இந்த ஒரு பழைய பாடல், கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, இந்த பாடலை நாம் இதத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாச அறிக்கை செய்தவர்களாக, துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள், வறுமைகள், வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள், வறுமை, வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள், வறுமை, வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோய், யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோய், யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாதைகள், வறுமை, வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள், வறுமை, வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ,
காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துமா. எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாக தெரியும், அநேக வேளையில் அது பூதாகாரமாய் நமக்கு அது தெரியும். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அது எல்லாம் பனி போல மாறி போகும். ஒன்றுக்கும் பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகளை மேற்கொள்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரை சார்ந்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து மறுபடியும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிக்கும்படியா நாம் எழுந்திருப்போமா? ஏசாயா 40:29 சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இந்த நாளிலும் கூட அவருடைய காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் கழுகு போல எழும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் ஆனா நம்மை பலப்படுத்தி நம்மை கழுகு போல தேவன் பறக்க அவர் உன்னதத்திலே நம்மளை உயர்த்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில இந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து ஆராதனை பாடலாக கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயிரை எழும்பிடுவார் என்கிற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார். 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 தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார், ஜெய கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார், ஜெய கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார், நீ
புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், 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 புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். இந்த பாடல்ல அடைந்திடுவாய் அல்ல, அடைந்திடுவேன். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த பாடலின் அந்த அடியை மாத்திரம் திரும்பி சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் புது பலன் அடைந்திடுவேன். ஆமென். அவர் புது பலன் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை ரிசீவ் செய்யறதுக்கு நாம் போதுமானவராக இருக்கிறோமா? இந்த வேளையில இந்த பாடல் அடியை விதமாக நாம் ஒரு முறை கூட இந்த பல்லவியை மாத்திரம் நாம் பாட போகிறோம். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், 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 புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் புதுபலன் அடைந்த நம்ம தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, அவர் புது பலனை தருகிறவர், இளைப்பாறுதலை தருகிறவர், அவர் நிழலிலே ஆறுதல் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்ல போகிறோம். இது ஒரு மகிமையான நேரம். அவர் நம்மை புது பலனால் நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல பிள்ளைகள் விபிஎஸ்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து தேவனை உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில இது ஒரு மகிமையின் நேரம். எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தின் தேவனை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். தேவாதி தேவனை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. நீதியின் சூரியனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையை உம்மை ஆராதிக்கிறோம். கத்தாதி கத்தாவை உம்மை ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you. நீரே எல்லாம் இயேசுவே. ஆமாண்டவரே, நீரே எல்லாம், நீரே
இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன் 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 இயேசுவை. நேசிப்பேன் 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. ஆராதனையில் உள்ள கடைசியில ஒரு முக்கியமான பகுதி, அவருக்கு நாம் அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்மை நான் பின்பற்றுவேன். வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும், வியாதியோ துன்பம் எது என்னது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. உம்மை நான் உண்மையா பின்பற்றுவேன். இந்த அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன்ப்பா. உம் சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இது ஒரு முக்கியமான வேளை, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய நேரம். ஆராதனையுடைய ஒரு முடிவு, ஒரு கமிட்மெண்ட் ஓட நான் முடிக்கணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்க்கையில செய்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் பாராட்டின அன்பு பெரியது ஆண்டவரே, இரக்கம் பெரியது ஆண்டவரே, தயவு பெரியது ஆண்டவரே. எங்கள் கண்ணீரின் பாதையில நீர் எங்களை நடத்தினீர், எங்களை கரம் பிடித்து அழைத்த தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னத தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் பின்பற்றுவோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில உம்மை உயர்த்துவதற்கு எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, எங்களை தகுதி என்று சொல்வதற்கு எங்க இடத்துல ஒன்றும் இல்லப்பா. ஆனா உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய தயவுனால ஆண்டவரே இந்த தகுதியை நாங்கள் பெற்று உம்மை துதிக்க ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நீர் வெட்கப்படுத்த விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே.
என்ன பிரச்சனையோடு, எந்த பாடுகளோடு, எந்த கண்ணீரோடு இந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவரே அநேக நாட்களாய் நாங்கள் காத்திருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு விடுதலை வராதா, விமோசனம் வராதா என்று சொல்லி ஏங்கி வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணின தேவன், நீர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கீங்க ஆண்டவரே. நீ விடுதலை அளித்ததுக்காய் ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தை கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம், சுகத்தை கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம், விடுதலையை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக பக்கத்துல கரங்களை கொடுத்து வாழ்த்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமையாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஆமென். சிலுவை நிழலிலே அனுதினம் அடியான் சாய்ந்து இலை பாரிடுவேன். ஆமென். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் அதை கவனித்து எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். நமக்கு டேட்டா பேஸில் இங்கே முன்பதாக பிறந்த நாட்கள் போடப்பட்டிருக்கிறது. திருமண நாளை குறித்தான தகவல்களை நீங்கள் பிரதர் சுஷீல் இடத்துல நீங்கள் கொடுத்து செல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எம்ஜேவி மாதாந்திர ஜெப விண்ணப்பம் நமக்கு வாசல்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கூட்டத்தின் முடிவில் அதை பெற்றுக்கொண்டு செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். விபிஎஸ் வாலண்டியர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் நம்முடைய அருமையான பிரதர் சேவியர் இடத்திலும் ஜெயபிரகாஷ் பிரதர் இடத்திலும் இருக்கிறது. கூட்டத்தின் முடிவில் நீங்கள் அந்த விபிஎஸ் வாலண்டியர்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் புது அகாடமிக் இயருக்குள்ளே போகிறாங்க. ஆகவே அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க, ஸ்கூலுக்கு அடுத்த கிளாஸுக்கு போகிற பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க, இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி, நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த புதிய அகாடமிக் இயர்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பிள்ளைகள் நேர்த்தியாய் படிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய பலத்தை சார்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே காணப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. சாட்சியை கைக்குள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு விடாதபடிக்கு தேவன் கிருபை தாருங்க. நல்ல சூழ்நிலையில கர்த்தர் அமைத்து கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா. வன் கண்கள், பொறாமை நாவிகள், எரிச்சல் நாவிகள், அந்தகார வல்லமைகள், அசுத்த கிரியைகளுக்கு கர்த்தர் விலக்கிமிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாட்சியாய் நிற்க, சாட்சி சொல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நேர்த்தியாய் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தொடர்ந்து அடுத்ததாக நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த பந்தி இருக்கிறது. ஆகவே யாவரும் ஜெபத்தோடு காணப்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரமானுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஐக்கிய நேரம் ஃபெலோஷிப் டைம் நமக்கு 8:30 மணிக்கு பாரிஷ் ஹாலில் வைத்து நடைபெறும். இந்த வாரம் நமக்கு வாலிபர் கூடுகை இராது, அவர்களுக்கு ஒரு பிரத்யேக கூடுகை அவர்கள் நடத்த இருக்கிறாங்க. ஆகவே இந்த வாரம் மாத்திரம் வாலிபர் கூடுகை இராது. ஞாயிறு பள்ளி சண்டே ஸ்கூல் நமக்கு 9 மணி அளவில் அது நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் கவனித்து 9 மணி சண்டே ஸ்கூலில் இருந்து சில அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை நமக்கு சிலுவை தியான செய்தி லென்ட் டே மீட்டிங்ஸ் நமக்கு 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே கிருபாதார பலி அவரே அனாயிண்டட் சாக்ரிஃபைஸ் என்ற தலைப்பில் 1 யோவான் 2:2 வசனத்தின் அடிப்படையில் நம்ம வசனத்தை கேட்க இருக்கிறோம். ஆகவே யாவரும் வியாழக்கிழமைக்கு நீங்கள் கடந்து வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. வந்து பங்கு பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் முதல் ஆராதனை 6:45 இரண்டாவது ஆராதனை 9 மணி அளவிலும் நடைபெறுகிறது. கவனித்து நீங்கள் பங்கு பெற உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற வாரம் நமக்கு 2வது வாரமாக இருக்கிறபடினால நமக்கு பிரதர்ஸ் மீட்டிங் அண்ட் சிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. 11:15 சென்ட் மேத்யூ ஹாலில் வைத்து பிரதர்ஸ் மீட்டிங்கும் சென்ட் தாமஸ் ஹாலில் வைத்து சிஸ்டர்ஸ் மீட்டிங்கும் நமக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் நடக்கிற கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக, விசேஷமாக கம்யூனியனுக்காக, ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே ஏறெடுத்த காணிக்கைகளுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே உமக்கு கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த பந்திக்கு நேராக எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பரிசுத்த பந்திக்கு நேராக எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். தேவ வார்த்தைக்கு நேராக எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இடைப்படுங்க, கர்த்தர் பேசுங்க. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வசனமாக அப்போஸ்தலர் 4:36, அப்போஸ்தலர் 11:24. சீப்புருத்திவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த முதல் வசனத்தை ஆதாரமாக வைத்து 2004 நவம்பர் 15ஆம் தேதி செய்தி எடுத்தது. ஒருவேளை பழைய விசுவாசிகள் நீங்கள் இருப்பீர்கள் என்று அறிந்திருப்பீர்கள். 23/8/2013 2வது வசனத்தை ஆதாரமாக வைத்து செய்தி எடுப்பதை நீங்கள் சில விசுவாசிகள் அறிந்திருக்கலாம். ஆனால் 2 வேறு கோணத்தில் இன்று நாம் வேறொரு கோணத்தில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த வார 43rd anniversary நாம் இதில் ஸ்க்ரீனில் காணும் சில தலைப்புகள் இந்த ஒரு 5வது 6வது ஒன்று உண்டு. 6 தலைப்புகளை கடைசியாக ஆவிக்குரிய சபை என்றதில் நாம் தியானித்தது சிலருக்கு நினைவில் இருக்கலாம். அதை தொடர்ந்து தான் இந்த நாள் செய்தியிலையும் நாம் தொடர நாம் இருக்கின்றோம். தேவ ஆவியானவர் வேதத்தில் அநேக பாத்திரங்களின் பெயரை அவருடைய ஜீவத்தை குறிப்பிட்டிருப்பது அவருடைய ஜீவத்தில் காணப்பெற்ற வெற்றி தோல்விகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களைத்தான் அவர் சில பேர்களையும் அவருடைய ஜீவத்தில் ஏற்பட்ட தோல்வி வெற்றிகளை அவர் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த நாட்காலையிலும் நாம் தியானிக்க இருக்கும் அந்த பாத்திரம் யோசே, அதாவது யோசேப்பு என்று மறுபெயர் கொண்ட பர்னபா. ஆண்ட்ரோ நம்முடைய பாஸ்டருடைய பேர் தான் ஆண்ட்ரோ, பர்னபா. அவருடைய ஜீவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இவருடைய இயற்பெயர் யோசேப்பு.
ஆனால் அவரை அப்போஸ்தலர்கள் பர்னபா என்று அழைத்தார்கள். காரணம், அவர் ஆறுதலின் மகனாக அவர் செயல்பட்டதினால அவர் அந்த பேர் அவருக்கு பர்னபா என்ற இடத்தை கொடுக்கிறார்கள். இந்த பர்னபாவின் குணத்தை நம்மை பெற்றிருந்தாலே நம்முடைய சபை எத்தனையோ மடங்காக அது பெருகி இருக்கும். யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் காலையில் அவரோட 2 சீசர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன வேகத்தில் நம்முடைய இந்த அந்திரேயா அவருக்கு பின்பாக பர்னபா அவருக்கு பின்பாக சென்று விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்றவர் மட்டுமல்ல, அன்று தானே தன்னுடைய சகோதரன் பேதுருவை கிறிஸ்துவண்டை நடத்தினார். நடத்தின வேகத்தில் அந்த நாள் தானே பிலிப்பு கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்படுகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நாத்தான்வேல் அன்று ரட்சிக்கப்படுகிறார். ஒரு ஆள் ஒரு நாளில் எத்தனை ஊழியத்தை செய்தார். இவருடைய ஜீவித்தை பார்க்கும் பொழுது அவர் விழுந்து போனவர்களை, சோர்ந்து போனவர்களை, துக்கத்தில் இருப்பவர்களை, தடுமாடுகளை அவர் தூக்கி விடுகளாக செயல்பட்டதை காண முடியும். வாழ்க்கை தோல்வியுற்று மற்றவர்களால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு சோர்ந்து போய் தூக்கிவிட்டு வாழ்க்கையிலே தோல்வி என்பது முடிவல்ல மகனே, நீ இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் என்று சொல்லி நடத்துவதை நாம் காண்கின்றோம். அப்போஸ்தலர் 9 தரிசு தேசத்தை சேர்ந்த சவுல் என்ற யூத மத தீவிரவாதியை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாலிபன் யூத மத தீவிரவாதியாக இருப்பதினாலே கிறிஸ்தவை அப்போதான் ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமைப்படுத்துகிறான். வீடுகள் தோறும் நுழைந்து என்று பார்க்கின்றோம். துன்பப்படுத்துகிறான். மட்டுமல்ல, அந்த காணும் வசத்தின்படி 7:58 சேவானை கொல்ல சம்மதித்து அவர் மேல் கல்லெறியும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை அவன் பாதுகாத்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தான் என்று காண்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அப்போஸ்தலர் 9:1-5 பார்க்கும் பொழுது தமஸ்குவில் உள்ள விசுவாசிகளையும் கொடுமைப்படுத்த வேண்டும் என்று எருசலேம் யூத தலைவருடைய மத்தியிலே ஒரு லெட்டரை வாங்கி கொண்டு தமஸ்கு வீதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையினால் சந்திக்கப்படுகிறான். ஒரு பேரொளி வானத்திலிருந்து வீச செய்கிறது. உடனே கீழே விடுகிறான். நீர் யார் என்று கேட்கிறான். பவுலே பவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற சத்தத்தோடு ரட்சகர் சந்திக்கிறார். அதன் பின் 9:20 பார்க்கும் பொழுது தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று தன் ஊழியத்தை தமஸ்குவிலே ஆரம்பித்து விடுகின்றார். அப்போஸ்தலர் 9:20 அதை காணலாம். அதன் பின் எருசலேமுக்கு கடந்து வந்து அப்போஸ்தலரை சந்திக்க விரும்புகிறார். ஆனால் அவர்களோ சவுலுடைய முன்னிலைமையை அறிந்ததினால அவரை சேர்த்து கொள்ள அவர்கள் பயப்படுகிறார்கள். அது 9:26 நாம் பார்க்கலாம். அப்பொழுது 9:27 அப்பொழுது பர்னபா தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். அங்கு அவரை சோர்ந்து போயுள்ள நம்முடைய பவுலை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடம் அழைத்து சென்று அவரை ரட்சிக்கப்பட்ட விதத்தை விவரித்து சொல்கிறார். அவர்களோட ஒப்புரவாக்குகின்றார். பர்னபா தான் தரிசு தேசத்து சவுலை முதலாவதாக கிறிஸ்துவின் சபையில் எண்ணிக்கை செய்கின்றார். அதற்பின் பவுலாக மாற்றப்பட்ட அந்த தாசன் யூதாவில் பல பகுதிக்கு சென்று சபைகளை யூதியா மட்டுமல்ல ஆசியாவும் ஐரோப்பா பகுதியிலே சென்று சபையை ஸ்தாபிக்கிறார். இன்று நம்முடைய கரத்தில் இருக்க வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பவுல் இல்லை என்றால் புதிய ஏற்பாடு இல்லை என்ற அளவுக்கான நிருபங்களை பரிசுத்த ஆவியானவர் அந்த தாசன் மூலமாக எழுதி கொடுத்திருக்கின்றார்.
தொடர்ந்து அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நான் காண்கின்றோம். இதுவரை இந்த கிறிஸ்தவ அனுபவம் பரிசுத்தாவியுடைய அபிஷேகமும் யூதர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் செசரியா அந்திரேயா பட்டணத்திலிருந்து வரும் செய்தியினாலே தாக்கப்படுகிறார்கள். அங்கு இருக்கும் யூதர் அல்லாதவர்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகப்படுகிறார்கள் என்ற சிதறித்திருந்தவர்கள் எங்கும் சேவாண்டிய மரணத்தினாலே பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் சிதறி சென்ற பொழுது இந்த பட்டணங்கள்லாம் சென்று ஊழியம் செய்ததினால அந்த யூதர்களால் ரட்சிக்கப்பட்டார்கள், அபிஷேகப்பட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலருடைய கண்கள் அந்த தேவனுடைய பரந்த திட்டத்தை அவள் கண்டுகொள்ள முடியவில்லை. யூதருக்கு மட்டும்தான் கிறிஸ்து என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு தான் நம்முடைய பர்னபா இடப்படுகிறார். அப்போஸ்தலர் 11:22-23 அந்தியோகியாவுக்கு கடந்து வந்த பர்னபா அங்கு யூத மத தலைவர்கள் மத்தியில் அல்லாதவர்கள் மத்தியில் தேவன் செய்யும் அற்புதத்தை கண்டு அவர்களை இன்னுமாக ஊக்குவிக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆம், இந்த பர்னபா தான் யூதரில்லாத மக்களை கிறிஸ்தவ சபையோடு முதலாவது இணைத்தவர். மீண்டுமாக அப்போஸ்தலர் 15 பர்னபாவின் நற்குணம் வெளிப்படுவதை நாம் காண முடியும். இங்கு பவுலும் பர்னபாவும் இணைந்து தங்கள் முதல் மிஷனரி ஊழியத்தை தொடங்குகிறார்கள். உதவியாக ஜான் மார்க் என்ற வாலிபனை தங்களோடு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற நேரத்தில் இவன் வாலிபனாக இருந்த நாளிலே கொஞ்ச நாளிலே போர் அடித்து விட்டது, ஹோம்சிக், வீட்டு நினைவு வந்துவிட்டது. ஊழியத்தை பாதிலே விட்டுவிட்டு அவன் எருசலேமுக்கு திரும்பி விட்டான். ஆனால் பவுலும் பர்னபாவும் பல இடங்களுக்கு சென்று சபையை ஸ்தாபித்து திரும்புகிறார்கள். சிறிது காலம் சென்று மீண்டுமாக தாங்கள் ஸ்தாபித்த சபைகளை பார்க்கலாம் என்று 2 பேரும் புறப்படும் பொழுது பர்னபா மீண்டும் சொல்கிறார், ஜான் மார்க்கை கூட்டிச் செல்லலாம் என்று. அதில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 15:37-41 பார்க்கும் பொழுது அங்கு பயங்கரமான கோபம் பவுலுக்கு வந்து 2 வல்லமை மிக்க ஊழியர்கள் பிரிவதை நாம் காண்கின்றோம். பர்னபா ஜான் மார்க்கை கூட்டிக் கொண்டு சீப்ரு தீவுக்கு சென்று விட்டார். பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு சிலிசியா தேசத்துக்கு சென்று விட்டார். இங்கு பர்னபாவிடம் இயேசுவின் மன்னிக்கும் மாட்சிமை வெளிப்படுத்தை நாம் காண்கின்றோம். He gave a second chance to ஜான் மார்க். பர்னபா ஜான் மார்க்கு மீண்டுமாக ஊழியத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்தார். இதன் பலன்தான் ஜான் மார்க்கின் ஊழியம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அதன் அடையாளமாகத்தான் இன்று நம்முடைய கருத்தில் வேதத்தில் மார்க் என்ற சுவிசேஷம் உள்ளது. பர்னபாவின் மன்னித்து ஊக்குவிக்கும் குணத்தால் தான் மார்க்கின் தோல்வி வெற்றிகரமாக மாறுகிறது. இன்று மட்டும் இக்குணத்துடன் செயல்படும் சகோதர சபையில் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக அது இருக்கும். தமிழ் மொழிபெயர்ப்பில் எபிரேயர் 3:13 மற்றும் எபிரேயர் 10:21 ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே சமயம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் NIVயில் லெட் அஸ் என்கரேஜ் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள் என்ற அர்த்தத்தில் அமைந்திருக்கும். ஆம், சபை என்பது ஆறுதல் படுத்தும் இடமாக, ஊக்கப்படுத்தும் இடமாக இருக்க வேண்டும். கண்டிப்பு இருக்க வேண்டும், எச்சரிப்பு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆறுதல் படுத்தி தூக்கிவிடும் இடமாக அது இருக்க வேண்டும். மத்தேயு 11:28 நம்ம ரட்சகர் நாம் சொல்லும் பொழுது அழகான காரியங்களை அவர் அங்கு சொல்லுவார். பாவங்களினால் வருத்தப்பட்டு ஜீவிய பாரங்களினால் வேதனைப்படுவர் அனைவரும் இளைப்பாறுதல் கொடுக்கும் சபையாக இருக்க வேண்டும் என்பதை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அதுதான் இளைப்பாறுதல் கொடுக்கும் இடமாக இருக்க வேண்டும். முற்காலத்து ஆங்கிலேய தரைப்படையிலே
ரியர் கார்ட்ஸ் என்ற ஒரு படைப்பிரிவு இருந்ததாம். இதுதான் ரியர் கார்டு என்ற படைப்பிரிவு. இவர்கள் வேலை எந்த ஒரு படை அவருடைய படை முன்பாக செல்லும் பொழுது காயப்பட்டு வீழும் தங்களுடைய தேசத்து போர்வைகளை தூக்கி வந்து மருத்துவ சேவை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது தங்களுடைய படை போரிலே தோற்று பின்வாங்கும் பொழுது தங்களுடைய படைக்கும் எதிரடி படைக்கும் நடுவாக சென்று அங்கு காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும் தங்கள் நாட்டு போர்வைகளை அவர்கள் பிணை கைதியாக எதிரிகள் பிடித்து விடக்கூடாது என்று அவர்களை தூக்கி வர வேண்டும். அதுதான் இவருடைய தலையாகிய கடமை. இவ்விதமே தேவ சேவையில் சபை ஊழியர்கள் போதகர்கள் மட்டும் சேவை செய்யாது, சபையில் இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ரியர் கார்டாக அவர்கள் செய்தால் ஊழியம் செய்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். அதைத்தான் பர்னபா செய்தார். நம் சபையில் இப்படி ஊழியம் செய்யும் அநேக சகோதர சகோதரிக்காக நான் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் தாமே அவர்களை நம்முடைய சந்ததியும் ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்தவ விசுவாச ஜீவியம் லேசான ஒன்றல்ல. ஒரு 5 விதமான காரியம் வீழ்த்தும். அதை குறித்து தான் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக காயம்பட்டோரை ஆறுதல் படுத்த வேண்டும். முதல் தலைப்பாக காயம்பட்டுள்ளோர் என்றதும் சரீரப்பிரமான காயத்தை பற்றி நான் குறிப்பிடவில்லை. உள்ளான மனிதனில் இருதயத்தில் எத்தனை இருதயம் உடைந்தவர் உள்ளங்கள் உள்ளன. வெளியிலே இவர்கள் சிரிக்கலாம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள், ஐ எம் ஃபைன் என்று சொல்லுவார்கள், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத போல் காணப்படுவார்கள். ஆனால் அவருடைய அன்பாக பேசி அவரிடம் சற்று நேரம் செலவழிக்கும் பொழுது அவருடைய அபாத்திர தன்மை வெளிப்படுவதை நாம் காணலாம். விசுவாசின் ஜீவித்தில் தான் எத்தனை உட்காயங்கள். சிலருக்கு மனதில் உள்ள பாரங்களிலே வெளியிலே சொல்லக்கூட சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை, சொல்லவும் முடியாத சூழ்நிலைகள். பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோசியல் பீயிங் என்று சொல்லுவார்கள். அதாவது மனித குலம் சமுதாய உணர்வை கொண்டது என்று. 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு தான் சொந்தமில்லை, பந்தமில்லை, பாசமில்லை என்று சொன்ன காலம் உண்டு. ஆனால் இன்று இந்த 6 அறிவு படைத்த மனிதன் வெட்கப்படும் அளவுக்கு அந்த மிருகங்கள் கூட தங்கள் குட்டிகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்கின்றன. ஆனால் இந்த 6 அறிவு படைத்த மனிதன் மிருகத்துக்கும் கீழாக போய்கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் பர்னபாவின் குணம். பெற்றோரை பிள்ளைகள் மதிப்பதில்லை, மனபாரம். கணவன் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடுகள், மனபாரம். வெளியிலே கலவலப்பான தம்பதிகளைப் போல காட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் குடும்பத்தில் கீரியும் பாம்பாக இருக்கின்றார்கள், மனபாரங்கள். திருமண முறிவு வரை சென்றுவிட்ட காதல் வாழ்க்கை உண்டு. வெளியிலே வசதி மிக்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் ஜீவத்தில் வறுமை, கடன், ஆனால் வெளியில் ஒரு வேஷம், மனபாரங்கள். ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரும் பாவ சோதனைகள் நிமித்தமாக இருக்கும் மனபாரங்கள், ஜீவத்தை கசப்பாக்கும் பலவீனங்கள், வியாதிகள், சுவைகள். இவைகள் அனைத்தையும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்து அடக்கி வைத்து மனநிலை பாதிக்கப்பட்டும் வெளியிலே சிரித்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள் நிறைய பேர் உண்டு. இவ்வளோ ஆற்றி தேற்ற பர்னபாக்கள் போல நம்பத்தக்க சகோதர சகோதரிகள் இன்று சபைக்கு தேவை.
நம்படம் பாரக்கூட இதெல்லாம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னடா இன்னும் எத்தனை நாட்கள் மாதங்கள் வாரங்க இருப்பேன் என்று அறியேன். சபை அடுத்ததாக இருக்க வேண்டும் என்றால் இதில் நிலைத்திருங்கள். இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளை பார்த்து பரிகசிக்காதீர்கள். அவளை பற்றி தூற்றி தெரியாதீர்கள். அவள் முதுகுன்பாக வேறு பேசாதிருங்கள். நம் வாயிலிருந்த வார்த்தைகள் இப்படிப்பட்டவர்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி நிலைநிறுத்துவதாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:11 பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 12:18 ஞானமுடைய நாவோ ஔஷதம் என்று பார்க்கின்றோம். நம் வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒருவரை உருவாக்கும் அல்லது ஒருவரை உடைத்து சின்னவனமாக்கும். இன்று சுகர் கோட்ட டங்குடைய கூட்டம் வெளியில் அல்ல, சபையில் கூடிவிட்டது. இனிமையாக கிறிஸ்தனையாக நம்மிடம் பேசுவார்கள், ஆனால் உள்ளத்திலோ விஷம், முதுகுக்கு பின்பாக பேச்சு. எல்லாவற்றையும் நான் கடந்து வந்ததினாலே நான் சொல்லுகிறேன், உங்களையும் எச்சரிக்கின்றேன். மிகவும் இதை அழிந்த தாவீது ராஜா சங்கீதத்தில் சொல்கிறார். சங்கீதம் 51:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல் மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். எவ்வாறு அழகாக அவர் உணர்ந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த கூட்டம் எங்கும் இருக்கும். அது விசுவாசிகள், அதுவும் ஆவிக்குரிய சபையிலே காணப்படுவது தான் வேதனை. வெளிவெளிக்கு எப்படி இருந்து விட்டு போகட்டும். அவர்கள் கிறிஸ்துவின் அன்பையோ கிறிஸ்துவின் மனதுருக்கத்தையோ மன்னிப்பின் மாட்சிமையோ அறியாதவர்கள். அதை ருசித்தவர்கள் நாம் எவ்வாறாக நம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். இன்று எத்தனை வாலிப பிள்ளைகள் தங்களுடைய சொற்ப வருமானத்தில் வெளியில் சூட்டிலும் கான்கிரீட்டிலும் மற்ற டஸ்டிலும் வேலை செய்து சம்பாதிக்கும் சொற்ப சம்பளத்தில் குடும்பத்தின் நலனுக்காக சிறுக சேமித்து அதை ஊருக்கு அனுப்பி பெற்றோரிடமோ மனைவியிடமோ கணவனிடமோ பிள்ளையிடமோ அனுப்பி சேர்த்து வையுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஊதாரித்தனமாக அங்கே செலவழித்து இவர்களின் கல்ஃபில் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து இவர் பட்ட கஷ்டத்தை நினைமாமல் இவளை நஷ்டப்படுத்தி மனவேதனையோடு தெரியும் அருமையான பிள்ளைகள் அநேகம் உண்டு. ஒரு காலத்தில் ஊழியத்தில் வல்லமையாக ஈடுபட்ட மகள்தான். ஆனால் நாட்கள் செல்லத்தை வஞ்சக சாத்தானினாலே வஞ்சிக்கப்பட்டு தன் பரிசுத்தத்தை இழந்தவனாக உள்ளம் உடைந்தவனாக ஜீவித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தி தூக்கி விடுற பர்னபாக்கள் இன்று காண முடியவில்லை. மாறாக அவர்களை பரிகசித்து பலரிடம் அவரை பற்றி கூறி ஒரு விழுந்து போயிட்டு அவனை பற்றி 2-3 பேர்கிட்ட சொல்லாமல் அவளால் இருக்க முடியவில்லை. குழியில் போட்டு மூடும் விசுவாசிகள் இன்று கூடிவிட்டார்கள். மாறாக அவனை அணைத்து ஆற்றி தேற்றி தூக்கிவிடும் பர்னபாக்கள் இன்று சபைக்கு தேவை. பிரியமானவர்களே, இன்று நான் நிற்பதும் நீர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். 1 கொரிந்தியர் 10:12 மறந்து விடாதீர்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். நீ நிற்கிறாய் என்று நினைத்து விடாத. நாளை நேரத்தில் அவனுக்கு கேட்ட வீழ்ச்சி உனக்கு வரும் என்பது கேரண்டி அல்ல, மிகவும் எச்சரிப்பு. நம் ஆத்மாவாக எதிரியா சாத்தான் நம் மாம்சம் நம்மை எப்பொழுது நம்மை வஞ்சித்து வீழ்ச்சும் என்பதை நாம் அறியோம். இப்படி இருக்க காயப்பட்டு வீழ்ந்து இருக்கிற தூக்கி அணைக்கிற உற்சாகப்படுத்தும் பர்னபாக்கள் தேவை. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே ஒரு
தனிமையில் வாடுபவர்களை தேற்ற வேண்டும். இந்த தனிமையான ஜீவியம் இந்த நவீனமான உலகத்தில் இயந்திரமயமான நாட்கள் என்று ஒரு நாள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் டிஜிட்டல் மயமான ஒரு சமுதாயத்தில் தலைவிரித்து ஆடுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். யூ குட் பி இன் எ க்ரௌட் அண்ட் பி ஃபீல் லோன்லி. அதாவது நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக இருப்பது போன்ற உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். சிலர் வேண்டுமென்றே தங்களை தனிமைப்படுத்துவர்களும் உண்டு. சில குடும்பத்தினர், சில சகோதர சகோதரிகள் ஆராதனை முடிந்ததும் ஃபெல்லோஷிப் டைமுக்கு கூட இல்லாமல் டீயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று வில்லிலிருந்து புறப்பட்டு அம்பு போல ஓடி போய் விடுவார்கள். யாரிடம் பேச பழக விருப்பமில்லை. பேசுவானேன் வம்பை வாங்குவானேன். காரணம், விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்கள். கண் காது வைத்து பேசுவது, முன்பாக சிரித்துவிட்டு பின்பாக பேசுவதில் தலை சிறந்தவர்கள் தான் நம்முடைய விசுவாசிகள். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்கிறேன், உலகத்தான் பேசினால் பரவாயில்லை, இது நமக்குள்ளாக காணப்படக்கூடாது. மத்தேயு 36:27 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இப்படிப்பட்டவர்கள் ஒன்றை மறந்து போய்விடக்கூடாது. மத்தேயு 7:23 நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவினால் அளக்குகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். சரி, நம் போதிக்கு வருவோம். ஆதியாகமம் 2 ஆதாமை தேவன் தம்முடைய சாயலிலே உருவாக்கி அவனை நிர்மலமான அழகான செழிப்பான ஏதேன் தோட்டத்தில் வைத்த பொழுதும் அவனுடைய சந்தோஷம் காணப்படவில்லை. உடனடியாக அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று வசனம் 18 அவர் சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி, வசனம் 19-20 சகல விதமான மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகளை உண்டாக்கி கொண்டு வந்து அவன் அதிலே சந்தோஷப்படுவான் என்று பார்த்தால் அதிலும் சந்தோஷப்படவில்லை. கடைசியாக வசனம் 20 ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை என்று பார்த்து அதன் பின்பாக அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பில் எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்கி முடிகிறார். அப்பொழுதும் சந்தோஷப்படுகிறான். இது பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக கூறப்பட்ட ஒரு சத்தியம். கிறிஸ்துவின் மனவாட்டியாக சபையை கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்ததை சாட்டத்தான் அது நிழலாட்டமாக சொல்லப்பட்ட காரியம். இந்த மனவாட்டிய சபைக்கு எந்ததொரு பாகுபாடோ உயர்வோ தாழ்வோ தனிமையோ காணப்படக்கூடாது. நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணுக்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அந்த இடத்துல விசுவாசி என்று நாம் சொல்லி வாசிக்க வேண்டும். இன்று கிறிஸ்தின் மனவாட்டிய சபை சமுதாயத்துக்குள் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளதா? எத்தனை ஏற்ற தாழ்வுகள் சபைக்குள்ளே, எத்தம் ஜாதி துவேஷங்கள் அதற்குள்ளே, பணம் பகட்டு உள்ளே, உயர் பதவி தொழிலாளி, ஒயிட் காலர் ஜாப், ஹீ இஸ் அ ப்ளூ காலர் ஜாப், நான் கம்பெனி வைத்திருக்கிறேன், 4 வீல் டிரைவ் வைத்திருக்கிறேன், அவன் ஒன்றும் நினைக்காத இல்லாத பார்வையிலே தெரியும், உங்களுடைய நடவிலே தெரியும், நீங்கள் அமர்ந்திருக்கிறதிலே தெரியும் எவ்வாறு இருக்கின்றோம். தேவ ஆவியானவருக்குன்பாக நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். ரோமர் 2:11 தேவரிடம் பட்சபாதம் இல்லை. கலாத்தியர் 3:27-28 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இஸ் இட் ட்ரூ? இது உண்மையா? சபைக்கு இன்று உலகம் பிரவேசித்து வரலையா?
அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சபைக்குள் காணப்பட்டால் அது சபை அல்ல, அது ஆர்கனைசேஷன், சங்கம், அமைப்பு, நிறுவனம் ஆகிவிடும். இதுவல்ல தேவனுடைய திட்டம். சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆர்கானிசம், ஒரு உயிரினம் போல இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12:27, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சரீரம் என்றால் அங்கு வளர்ச்சி இருக்க வேண்டும், அவயங்கள் என்றால் இணைந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றோ என்னுடைய விஷன் சபை ஒரு பெரிய குடும்பம். அதுதான் ஆரம்பத்தில். ஏனென்றால் இல்லாத இயங்குன காலத்தினால ஒருவருக்கொரு உதவியாக ஒரே ஏக சிந்தையோடு செயல்பட வேண்டும். ஒருவர் பாடுபட்டால் அதில் மற்றவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆசை. அநேக திட்டங்கள் தீட்டினோம், ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. கீழே இழுத்து விட்டார்கள். மனபாரங்கள் உண்டு, செயல்படுத்த முடியவில்லை. No one should feel lonely. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அன்னை தெரசா கூறிய ஒரு சிறப்பான வார்த்தை உண்டு. The most terrible poverty is loneliness and the feeling of being unloved. மிகவும் கொடிய வறுமை என்று ஒன்று ஒன்றால் அது தனிமையாகும் மற்றும் தன்னை யாரும் நேசிக்கவில்லை என்ற உணர்வாகும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதில் எத்தனை உண்மை. கிறிஸ்துவின் ஊழிய வழிமுறைகளை நாம் மறந்துவிட வேண்டாம். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகள், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட லேகியோன், நான் பாதிக்கப்பட்ட மனிதன், உதாசீனப்பட்டு ஒதுக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, இப்படிப்பட்டவர்கள் தான் சென்று அவர் சோப்படுத்ததை நாம் காண்கின்றோம். நம் ஒவ்வொருடைய பழைய ஜீவத்தை நினைவு கூர்ந்தால் நாம் எவரையும் நாம் வெறுக்க மாட்டோம். எங்கேயோ கடந்தோம், அனைவராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தோம். தேவனுடைய மட்டில்லாத மாசில்லாத அன்பும் கிருபையும் நம்மை நோக்கி வந்தது. தந்தானே துதிப்போம் என்ற பாடலில் ஒரு கவி உண்டல்லவா, தூரம் திரிந்த சியோனே. தூரம் திரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி, தூரம் திரிந்த சியோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையத்தன் மணவாட்டியாகினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையத்தன் மணவாட்டியாகினது என்னை. நானை துதிப்போமே. மூன்றாவதாக சந்தேகப்படுவோரை அவர் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். சந்தேகப்படுவோரின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். யார் சந்தேகப்படுவார்கள்? மத்தேயு 21:22 படி விசுவாசம் இல்லாதவர்கள் சந்தோஷப்படுவார்கள். மட்டுமல்ல, ரோமர் 14:1 படி விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது கூடாது, கஷ்டமான காலங்களிலே தேவனை நோக்கி பார்க்காது சூழ்நிலையை நோக்கி பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த 3 வித கூட்டத்தார் தான் சந்தோஷப்படுவார்கள். இந்த நிகழ்வைத்தான் நாம் மத்தேயு 14 நாம் காண்கின்றோம். பேதுருவின் கண்கள் கிறிஸ்துவை நோக்கி இருந்தவரை அவர் கடலின் மேல் நடந்தார். ஆனால் எப்பொழுது அவருடைய கண்கள் கிறிஸ்துவை விட்டு மிக்கும் காற்றையும் கடலையும் நோக்கியதோ அவர் அங்கு மூழ்கத் தொடங்கினார் என்று பார்க்கின்றோம். உடனே கிறிஸ்து மத்தேயு 14:31 அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் கூறி என்று பேதுரை தூக்கி விடுகிறார். இன்று தங்களை பெரிய பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள், வீராங்கனைகள் என்று தங்களை எண்ணிக்கொள்பவர்கள் இவ்விதம் விசுவாசத்தில் பலவீனமான சந்தேகிக்கும் விசுவாசிகளை அற்பமாக கருதுவது உண்டு. இப்படிப்பட்ட பாடுகளை இவர்கள் தங்களுடைய ஜீவத்தில் சந்திக்கும் வரை இவருடைய பார்வையும் கண்ணோட்டமும் இப்படித்தான் இருக்கும். ஒரு விசுவாசி தன்னுடைய ஜீவத்தில் எதிர்பாராத பிரச்சனை பாடுகளை திடீரென்று சந்திக்க நேரிடும் பொழுது
அல்லது ஒரு காரியம் தன் பார்வையிலே நீதியாக இருக்குது என்று நினைத்து அதற்காக இடைவிடாமல் ஜெபித்து தேவன் கண்டிப்பாக இந்த ஜெபத்தை கேட்டு விடுவார் என்று தன்னுடைய சித்தத்தின்படி ஜெபித்து தேவனுடைய சித்தத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படாத பட்சத்தில் தேவன் மீது ஒரு சந்தேகம், கிறிஸ்தவ நம்பிக்கையிலே ஒரு சந்தேகம், ஒரு கார்மேகம் போல, ஒரு மஞ்சு மூட்டம் போல இருதயத்தை மூடிக்கொள்கிறது. பிராக்டிக்கல் காரியங்களுக்கு நாம் வருவோம். மேகமும் மஞ்சு மூட்டமும் கார்மேகமும் தரையை ஒட்டித்தான் இருக்கும். நாம் அனைவரும் வானத்தில் பயணம் செய்கிறவர்கள். விமானம் டேக் ஆஃப் ஆகி 10,000, 20,000, 30,000 நம்முடைய இந்தியாவுக்கெல்லாம் செல்லும் பொழுது, வெளிநாடு 34,000 பொழுது மேக்ஸிமம் ஜெட் பறக்கும் பொழுது அங்கே எந்த மஞ்சள் மூட்டம் இருக்கா? அங்கே மேகம் இருக்கா? கார்மேகம் இருக்கா? ஒன்றுமில்லை. சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கும். அவர் தன்னுடைய விசுவாசம் தரையோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கு மஞ்சு மூட்டம் இருக்கும். தேவனை பார்க்க முடியாது, தேவனுடைய முகம் தெரியாது. ஆனால் விசுவாசம் சிறகடித்து பறக்கும் பொழுது நீதியின் சூரிய நாம் இயேசுவின் முகத்தை காண்போம். அப்பொழுது தெரியும். அப்பொழுது மட்டும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்றால், கேயாசின் கண்களை திறந்த பொழுது என்ன மகிமையான காட்சியை கண்டாரோ அந்த காட்சியை கண்டு தேவரீரின் நல்லவர் என்று நாம் துதிப்போம். ஆம், கார்மேகம் அவர் முகத்தை மறைக்கும் காலம் எப்பொழுதும் போல் நான் நம்புவேன். கார்மேகம் அவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவே. மாறாதவர் என்றறிவே. இவ்விதமான பலவீனமான சந்தேகத்தில் தடுமாறும் விசுவாசிகளை கரசனை கொண்டு அவளை தூக்கி விடுகின்றோமா? அவளை உற்சாகப்படுத்துகிறோமா? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சந்தேகப்பட்ட சீசனை தேடி வந்து அவருடைய சந்தேகத்தை நீக்கினர் அல்லவா நம்முடைய ரட்சகர். அங்கு வீழ்த்திருந்த ரட்சகர் தம் சீசருக்கு தரிசனமாகிறார். பூட்டியிருந்த அறையிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். சீசரை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த பொழுது நம்முடைய அருமையான தோமா அன்று அவர்கள் மத்தியில் இல்லை. நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று சொன்ன பொழுது அவருக்கு சந்தேகம் மடை திறந்த வெள்ளத்தை போல் வந்தது. வசனம் 25 அவருடைய காயத்தை நான் கண்டு, வாசிங்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். எப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம்! உடனே சீசர்களோ கிறிஸ்துவோ அவனை கடிந்து கொண்டார்கள்? இல்லை. தோமாவின் சந்தோஷத்தை தீர்ப்பதற்காகவே 8 நாளைக்கு பின்பாக மீண்டும் பூட்டிய வீட்டில் இரட்சகர் பிரவேசிக்கின்றார். வசனம் 27 தோமாவே, உன் விரலை நீட்டி என் காயத்தை தொட்டுப்பார் என்று கூறியது மட்டுமல்லாமல் அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இரு என்று கூறியதும் தோமா வசனம் 28 ஆண்டவரே என் தேவனே என்று கதறிவிட்டார். மட்டுமல்ல, அடுத்ததில் நமக்கு ஒரு சத்தியத்தை 29 கொடுத்திருப்பார். காணாது இருந்தோம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்று நம்முடைய விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறோமா, காணாத விசுவாசிக்கிறோமா? விசுவாசம் என்பது நம்பப்படுவதையும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பலவீன விசுவாசிகளை தூக்கி விடுகின்றோமா? 4வதாக விழுந்து போனவர்களை தூக்கிவிடும் குணம். 43rd anniversary-லையும் 4வதாக இதே தலைப்பில் தியானித்தோம். ஆனால் வேறொரு கோணத்தில் நாம் இப்பொழுது பார்ப்போம். நன்றாக உற்சாகத்துடன் சபைக்கு வந்து சென்று கொண்டிருந்தவர்கள் தான் எதிர்பாராத நிகழ்வுகள்
தங்களுடைய ஜீவியத்திலோ அல்லது சபையிலேயோ ஏற்படும் பொழுது முதலாவது செய்வது சபைக்கு வருவதை நிற்பாட்டுவது. அல்லது எதிர்பாராத ஒரு பாவத்தினாலே கீழே விழுந்தவர்கள் குற்ற உணர்வில் பாதிக்கப்பட்டு உடனடியாக செய்வது சபைக்கு வராமல் நிற்பது. பொதுவான கணிப்பு சபை என்பது பாவமே செய்யாத பரிசுத்தவான்கள் கூடுகை என்ற கணிப்பு. மாறாக சபை என்பது பாவிகள் உணர்வடைந்து சீர்படும் இடமாகும். சபையில் உள்ள 5 விதமான ஊழியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் எபேசு 4:12 எழுதும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழிய வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி அடைய சபையில் 5 வித ஊழியங்களை ஸ்தாபித்தார் என்று பார்க்கின்றோம். அவை சபையுள்ள விசுவாசிகள் சீர்பொருந்த பக்தி விருத்தி அடையத்தான் மணவாட்டிய சபையை கிறிஸ்து பூமியிலே விட்டு சென்றிருக்கிறார். வெளிப்படத்திலே சொல்லப்பட்ட 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது அங்கே இருக்கும் குறைகளை சுட்டி காட்டிவிட்டு, நீ சீர்பொருந்தும்படி எச்சரிக்கையாக இரு, சீக்கிரமாக சீர்பொருந்து என்று சொல்கிறார். பூமியில் காணப்படும் எந்த ஒரு சபையும் பூர்ணப்பட்ட ஒரு சபை அல்ல. ஒரு நாளில் நாம் அனைவரும் நம்முடைய பரிசுத்தத்தின் மேல், நீதியின் மேல், விசுவாசத்தின் மேல் பூர்ணாக்கப்பட்டு இங்கு பூர்ணமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஒரு நாளில் நம் ஓட்டத்தை முடித்து தெய்வ சமூகத்தில் சேரும் பொழுது பூர்ணப்பட்டவராக, பூர்ணப்பட்ட மணவாளனோடு இருக்கப் போகின்றோம். அதைத்தான் எபிரேயர் 12, 22, 23, 24 பார்க்கின்றோம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும். அதுவரை நாம் கிருபை சார்ந்தவளாக விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இரட்சகரை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடத்தான் நான் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த சத்தியத்தை மறந்துவிட்டு அறியாமையினாலே இந்த அநேக நல்ல விசுவாசிகள் விழுந்த இடத்துல கிடந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தூக்கிவிட்டு உற்சாகப்படுத்தும் பர்னபாக்கள் தேவை. ஆரம்பத்தில் எப்படி பர்னபா சோர்ந்து போன ஜான் மார்க்கை பவுல் அப்போஸ்தலருடைய கோபத்துக்குள்ளான பொழுதும் தூக்கி விட்டதினால அவர் நிலைநிறுத்தின பொழுது, பவுல் அப்போஸ்தலர் முதிர் வயதாகும் பொழுது தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார் 2வது நிருபத்தில் 4:11, மார்க்குவை உன்னோடு கூட கூட்டி வா, அவன் ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இன்று அந்த பர்னபா தன் விசுவாச கண்களால் பார்த்து செயல்பட்டதினால ஒரு இளம் ஊழியன் தூக்கிவிடப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறான். ஆகவேதான் கிறிஸ்து இயேசு மத்தேயு 18:10 இந்த சிறியவர்கள் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வசனம் 11 மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்கவே வந்தார் என்று கூறிவிட்டு தொடர்ந்து அதே அதிகாரத்தில் மன்னிப்பின் மாட்சிமையை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தடவை அல்ல 70 தடவை இன்ஃபினிட்டி டைம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வசனம் 35 நீங்களும் அவனவன் தன் சகோதரை செய்த தப்புதங்களை மன்னிக்காமல் சொல்லலை. என்ன சொன்னார்? மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே, அதாவது உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று. உங்கள் பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை படிப்பில் குறைவுள்ளவற்றை, மற்ற பிள்ளை நன்றாக படிக்கிறது, ஒருவன் சரீர பலவீனம் நோஞ்சான், அடுத்து நல்ல பிள்ளைகள். யார் எந்த பிள்ளைக்கு அதிக கவனத்தை செலுத்துவீர்கள்? படிப்பில் குறைவுள்ள பிள்ளைக்கும் சரீரத்தில் பலவீனமான பிள்ளைக்கும். அவ்வாதான் நாம் விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் விழுந்து போனவர்களை கரிசனிடம் தூக்கிவிட்டு நிலைநிறுத்த வேண்டும். மகனே மகளே, சோர்ந்து போகாதே, நீ மட்டும்தாய் விழுந்தாய் என்று நீ நினைக்காதே. நானும் தான் என் ஜீவிய ஓட்டத்தில் விழுந்தேன். நான் மட்டுமல்ல,
வேதத்தில் காணப்படும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளும் அவர்களும் ஜீவத்தில் விழுந்தார்கள். விழுந்த இடத்துல கிடக்கவில்லை. எழுந்து ஓடி முடித்து ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீ எழுந்த ஓடு மகளே. இதுதான் ஒருவரை முடி சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை 5 நிமிடம் என்று நான் கூட எடுத்துக்கொள்வேன். அமெரிக்காவில் இருந்த ஒரு தேவாலயத்தில் ஓரியன்டேஷன் சமயத்தில் ஒரு கை குழந்தையோடு வந்த ஒரு வாலிப பெண் அதில் தன் அட்ரஸ் எழுதிவிட்டு தன் பெயரை மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பேபி பாய் அலெக்ஸ் என்று எழுதி கொடுத்து விட்டாள். எல்லோரும் கடன் சென்று விட்டார்கள். இவள் செல்லவில்லை, அழுது கொண்டு நிற்கின்றாள். போதர், ஏன் மகளே எல்லாம் போய்விட்ட, ஏன் நின்று கொண்டு இருக்கின்ற என்ற, ஐயா அந்த பேப்பரை கொடுத்து விடுங்கள். நான் அதில் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா என்று போட்டுவிட்டேன். உண்மையாக எனக்கு திருமணமாகவில்லை. இந்த குழந்தை என் திருமணத்துக்கு புறம்பாக அவுட் ஆஃப் வெட்லாக் பிறந்த ஒரு குழந்தை. நான் இந்த சபையில் சேர தகுதியற்றவள் என்று சொன்னதும் தேவனுடைய அன்பினால் நிறைக்கப்பட்ட போதர கர்சனையோடு கண்ட மகளே, உன்னை போன்ற உத்தம உள்ளம் கொண்ட ஆத்மாதான் தேவனுடைய சபைக்கு தேவை. அதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார். அதை கொண்டுதான் பரலோகத்தை உலகமெங்கும் இருக்கும் தன்னுடைய சபையை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார் வேண்டுமென்று கருத்து சேர்த்து கொண்டார். நடந்தது அதே பெண் எத்தனையோ ஆண்டுகள் அதே சபையில் ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிரின்சிபலாக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை மறித்தார்கள். வெட்லாக்கில் பிறந்த அந்த அலெக்ஸை ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார்கள். அந்த பாஸ்டர் போன்ற பர்ணமாக்கள் இன்று தேவை. யார் இவ்விதம் மற்றவர்களை தூக்கிவிட முடியும்? தங்களுடைய அபாத்திர நிலைமையை நன்கு உணர்ந்தவர்களால் மட்டும்தான். தேவன் தம்மேல் பாராட்டும் அளவற்ற அன்பையும் பொறுமையும் நினைவு கூர்ந்து அவர் அன்பால் நிறைந்த உள்ளங்கள் உடைந்த மட்டுமே மற்றவர்களை தூக்கிவிட முடியும். பிரியமானவர்களே, குற்றுயிராய் பாட வேண்டாம். குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றம் நீர் ரட்சித்திரல்லோ, ஆனால் என்று உள்ள நன்றி உள்ளம் தாங்குவதென்ன நேசரே. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். என்னையே அருகையற்ற என்னையே தேவன் நேசித்து என்னை தூக்கிவிட்டு என்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் என்றால், அப்பா மற்றவளை நான் எம்மட்டுமாக நேசிக்க வேண்டும், அவளை தூக்கிவிட வேண்டும். இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? கடைசியாக காணாமல் போனவர்களை தேடு கண்டுபிடித்து மந்தையிலே சேர்க்க வேண்டும். ஏற்கனவே லூக்கா 19:10 வாசிக்க கேட்டும், எழுந்து போன தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வாழ்ந்தார். யார் காண போனவார்கள்? யார் இழந்து போனார்கள் என்று கிறிஸ்து குறிப்பிடுகிறார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை ஏற்று பின்பு உலகத்தினால் கவரப்பட்டு பின்வாங்கி போனவர்களா, அல்லது சபையில் பல காலம் இருந்துவிட்டு சபைக்கு வராமல் போய்விட்டவர்களையா? இல்லை. பின்பு யார் காணாமல் போனவர்கள்? தேவனுடைய சாயில் சிருஷ்டிக்கப்பட்ட அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் மானிடராகிய நாம் என்ன செய்தோம்? ஏசாயா 53:6, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவன் தன் தன் பாதையிலே சென்று விட்டோம். சங்கீதம் 53:2-3 வாசிக்க கேட்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. மறுபக்கம் யார் அவருடைய மந்தைக்குள் இருப்பார்கள்? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்பாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்க அவர் தந்தள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த அன்பை ருசித்தவர்களும், யோவான் 2:3, ரோமர் 10:13 படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை தொழுது எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பவர்கள் மந்தைக்குள்ளாகி இருப்பவர்கள். மேற்கொண்ட வசத்தின்படி இதுவரை தெய்வகுமாரனாகிய கிறிஸ்து யார் என்று அறியாதவர்கள் மந்தைக்கு வெளியே இருக்கிறவர்கள். அவர் அனைவரும் தான் காணாமல் போனவர்கள். இந்த மீட்பின் செய்தியை நாம் மனதுருக்கத்துடன் இப்படிப்பட்டவற்றில் நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோமா? பிரியமானவளே, சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் தியாலஜி படித்திருக்க வேண்டுமில்லை,
டிவினிட்டி படித்திருக்க வேண்டும் என்றும் இல்லை, அவைலபிலிட்டி இருந்தால் போதும். ஏசி 6:8 நாம் பார்க்கிறோம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும். கர்த்தரின் ஏக்கத்தை கேட்கத்தக்கதான காதும் சேவை செய்யத்தக்கதாக மனது இருந்தால் போதும். பிரியமானவளே, ஞானமில்லை, படிப்பு இல்லை, பேச்சு இல்லை என்று கூறுகிறா, தேவன் உங்களைத்தான் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:27-28, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஐயா, எதையா சுவிசேஷம்? எது சுவிசேஷம்? பாதிக்கப்பட்ட மக்கள் மகனே மகளே, தேவன் விரும்புவது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். மெய்யான தேவனை தடுகாது நீ கடந்து கொள். நீ எதற்கென்று நீ தான தர்மங்கள் செய்ய வேண்டாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டாம், உன்னை சரீரத்தை வறுத்து கொள்ள வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று இருதயத்தில் விசுவாசித்த வாயிலை அறிக்கை செய்யும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவா என்று எளிய சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? அவர் மகனமாக சேர்த்துக்கொள்வார் என்று சொல்லுகிறோமா? என்னை அப்படித்தான் மாற்றினார் என்று எளிய சாட்சியை நான் சொல்லுகிறோமா? அவர் சொல்லி சென்ற அந்த உலகமெங்கும் சென்ற சுவிசேஷத்தை அறிவுங்கள் என்பதை நாம் எளிய முறையில் பகிர்ந்து கொள்கிறோமா? 1991 அக்டோபர் மாதம் 28 முதல் நவம்பர் 2 வரை கனடா தேசத்தில் இந்த நோவா ஸ்கோட்டா என்ற மாகாணத்தில் ஒரு பெரும் புயல், பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம், இதை பேஸ் பண்ணி 2000 ஒரு ஆங்கில திரைப்படமும் எடுத்திருப்பார்கள். இந்த முதல் நாள் புயல் தாக்குதலிலே அந்த லைட் ஹவுஸில் இருந்த அந்த லைட் ஹவுஸ் உடைய காப்போன், கலங்கரை தீவு காப்போன் கடலுக்குள் அழித்து செல்லப்பட்டு மறித்து விட்டான். அவருடைய இளம் மனைவி 10 மாத கை குழந்தையுடன் அந்த லைட் ஹவுஸில் தனித்து விடப்பட்டாள். பயங்கரமான சூழ்நிலை. ஒரு பக்கம் கணவன் மறித்து விட்டான், தனிமை, இருள், பயங்கரமான புயல், கொந்தளிக்கு கடல். இவள் மத்தியில் 3 நாள் தன் பச்சிலம் குழந்தையை அணைத்து கொண்டு கலங்கை தீபத்தின் மேல் ஏறி திரியை வெட்டி விட்டு எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தாள், கரண்ட் இல்லாததுனால. அவருடைய இந்த செயல் மூலமாக பல கப்பல்களில் இருந்த பிராணிகள் காப்பாற்றப்பட்டார்கள். 3ஆம் நாள் மீட்பின் படகு அங்கு வரும்பொழுது குற்றுயிராய் தன் பச்சிலங்குழந்தையை அணைத்தவளாக குப்புறப்படுத்தி கிடந்தாள். அவளை தூக்கி மெயின்லேண்டு கொண்டு வந்த மருத்துவ சேவை செய்த 10 நாட்கள் முன்பாக அவருடைய நார்மலை பின்னரும் நிருபர்கள் சந்தித்த பொழுது, மகளை, இந்த இளம் வயதில் தனித்து விட்டதில் அந்த 10 வயது குழந்தை மறித்து எவ்வாறு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லும் பொழுது, நான் திருமணமாகி நாங்கள் கடந்து வந்த பொழுது என் கணவன் சொன்னார், மேரி, இந்த பக்கத்தில் பயங்கரமான புயல் வீசிடம், எனக்கு என்ன நேரிட்டாலும் உன்னுடைய வேலை இந்த கலங்கரை தீபத்தை அணையாது காத்து கொள்ள வேண்டும் என்று எழுந்து நிற்போம். ஒரு இளம்பெண் தன் கணவனை இழந்த சூழலில் தன் 10 வயது கை குழந்தையுடன் தன் கணவன் கூறி சென்ற கட்டளைக்காக தன் ஜீவனை பயனாய் வைத்து செயல்படுவாள் என்றால், நம்மை ஓலையான குழியிலிருந்து தூக்கி வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி நம் கால்களை கண்மேல் மேல் நிறுத்தி உன்னதமான தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுகாதி தந்து இகபுர ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்து நம்மை மகிமைக்கு நித்திய ஜீவனுக்கு பாத்தியமாக்கி இரட்சக கூறி சென்ற கடைசி கட்டளைக்கு எம்மட்டும் நான் கீழ்ப்படிந்திருக்கின்றோம். நம்ம எம்மட்டுமாக நமக்குள்ளே தியாகம் செய்திருக்கின்றோம், தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம், தியாகம் செய்ய போகிறோம். அறிமுகமாக சந்திக்க நாளில் நல்லது உத்தமுள்ள ஊழியக்காரன் எஜமான் சந்தோஷத்தில் பிரவேசி என்ற அழைப்பை கேட்க ஆயத்தமா? அப்படி என்றால் பர்னபாவின் ஜீவிதத்தில் காணப்பட்ட இந்த குணம் வேணுமே. காணாமல் பொருளை கண்டுபிடித்து மந்தில் சேர்க்க எழும்பு, AGSTCயை எழும்பு, தூசியை தட்டி விட்டு எழுந்துரு.
தேவ வல்லமை தரித்து எழும்பி பிரகாசி கிறிஸ்துவின் மந்தைக்கு புறம்பாக உள்ள ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் சேர்த்த பாரம் கொண்டு மந்தையில் சேராத ஆடுகளை எண்ணில் கோடி கோடி. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோர் வாரி திருச்சபை. மந்தையில் சேராடுகளே. தாப்பனே, தாசனாகிய பன்னபாவின் ஜீவத்தை குறித்து தியானிக்க நீ கொடுத்த விலையேறப்பட்ட நேரத்துக்காக நன்றி அப்பா. தாப்பனே, அவரை போன்ற ஆத்மதாம் கொண்ட மற்றவர்களை உற்சாகப்படுத்த தூக்கிவிட எங்களுக்கு ஒரு ஆவியை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியான எங்கள் செம்மையான பாதையில் நடத்த எங்கள் தத்சம் செய்கிறோம் ஐயா. இப்படி சமத்தில் தாழ்த்துகிறோம். சகல துதி கனமும் செலுத்துகிறோம். எல்லா வழக்கத்தில் இயேசு சஞ்சபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேண்ட அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் வெள்ளத்திலும் சமாதானம் பாதுகாப்பும் நம் மனிதரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீ. கேட்டதை தந்திடீ, ஆசீர்வதித்துட்டீ. கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்துட்டீ. கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டே. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் சத்தமா சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. ஆமென்.